இது வந்து வீடா இருந்துச்சா? இது முன்னாடி வீடு தான் இருந்தேன். இதுல யாரெல்லாம் இருந்தாங்கண்ணா? என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி பொண்டாட்டி, தம்பி 2 பிள்ளை சேர்த்து 16 பேர். அவங்களும் அங்க கீழே இருந்தாங்களா? அவரு இதுக்கு கீழே வீட்டுல இருந்தேன். இந்த ஃபேமிலி இப்போ யாருடைய உடலும் கிடைக்கலையா? இல்லை, மொத்தமே சேர்த்து அவரு 4 பேருக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து 5 பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுல இருந்தவங்க யாருன்னா? இந்த வீடு வந்து என் மாமனார், ஒய்ஃபு, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து 11 பேர் இருக்கு. அவங்களுடைய உடல்லாம் எடுத்துட்டாங்களா சார்? நீங்க 9 பேர் தான் கிடைச்சி, நீ 7 பேர் இருக்கு. மொத்தமா உங்க குடும்பத்துல 16 பேர். 16 பேர்ல இருந்து 9 பேரை கிடைச்சிருக்கு. குழந்தைங்களா இருந்தாங்களா? குழந்தைகள் இருந்தேன். 6 குழந்தைகள் இருந்தேன். 5 பெரிய ஆள் இருந்தேன். 6 குழந்தைங்க, 5 பெரிய ஆட்கள். மொத்தமா 11 பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இது வீடு, இது வந்து வீடா இருந்திருக்குங்க. பாருங்க, அவர் சொல்றது இந்த பகுதி தான். அவர் வந்து வெளியில வேற எங்கேயும் சொல்லல. இதுதான் வீடு. அங்க நிக்கிற பாறைல்லாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் நிக்கிறாரு இல்லையா, இந்த இடம் வந்து வீடு. ஆக்சுவலா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 16 பேர் இவங்களுடைய குடும்பத்துல மொத்தமா இறந்துருக்காங்க. அதுல 11 பேர் வந்து இந்த வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நடந்ததா சார் சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே மூழ்கிடுச்சா சார்? எல்லாமே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லை. இந்த கல்லெல்லாம் இப்போ புதுசு வந்தது. அவங்களுடைய உடல்லாம் எடுத்துட்டாங்களா சார்? நீங்க 9 பேர் தான் கிடைச்சி, நீ 7 பேர் இருக்கு. மொத்தமா உங்க குடும்பத்துல 16 பேர். 16 பேர்ல இருந்து 9 பேரை கிடைச்சிருக்கு. நீ பாக்கி 7 பேர் இருக்கு. உடல் இன்னும் கிடைக்கல. இதுக்குள்ள தெரிஞ்சுட்டே இருக்குது. சம்பவம் நடக்கும்போது நீங்க இருந்தீங்களா சார்? எங்க இருந்தீங்க? நான் என் வீட்டுல தான் இருந்தேன். என் வீடு அந்த வீடு தான் சார். உங்க ஃபேமிலியில ஒரு சேஃபா இருந்தாங்க? உங்க ஃபேமிலி சேஃபா இருந்தாங்க. இப்போ இங்க இருந்தவங்க வந்து உங்க சொந்தக்காரங்க. நீங்க இங்க 11 பேர், அந்த மிச்சம் 5 பேர் எங்க சார்? யாரு அவங்க? யாரு? இனி 5 பேர் அங்க கீழால இருந்தேன். என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி பொண்டாட்டி, தம்பி 2 பிள்ளை சேர்த்து 16 பேர். அவங்களும் அங்க கீழே இருந்தாங்களா? அவரு இதுக்கு கீழே வீட்டுல இருந்தேன். இந்த கீழ் வீட்டுல இருந்து அவரையும் தூக்கிட்டு போயிட்டேன். தனி எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலி இப்போ யாருடைய உடலும் கிடைக்கலையா? இல்ல, மொத்தமே சேர்த்து அவரு 4 பேருக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து 5 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இங்க 5 பேர். அங்கேயே வந்து ஒரு ஆளு கிடைக்கும். இங்க வந்து 11ல 5 போனோம், 6 பேர் இனியும் கிடைக்கும். மொத்தமா 7 பேர். ஃபேமிலி எல்லாரும் எங்கதான் இருந்தாங்க? அவங்க ஃபேமிலி நாங்க இங்க 1 கிலோமீட்டர் சுற்றளவுல நாங்க 4 ஃபேமிலி இருந்தேன். என் வீட்டு பக்கத்துல இந்த தண்ணி எல்லாம் வந்து அதுக்கு கீழால 3 வீடும் தூக்கிட்டு போயிட்டேன். சம்பவம் நடக்கும்போது இந்த மண்சரிவு ஏற்படும் போது என்ன நிலையில இருந்தது? இந்த இடம் எப்படி இருந்தது? பெரிய சத்தமா இருந்தேன். நாங்க போயிட்டேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சம்பவிக்குது அப்படி தெரியுது. இந்த என்ன ஒரு சத்தம் வந்துட்டே இருந்தேன். என்ன செய்ய முடியும்? தாங்கிதான் ஆகணும். என்ன செய்யும்? நம்ம அவரு போயிட்டு அவருக்கு வேண்ட காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதானே. அவரு போய் என்ன செய்யும்? நமக்கு தாங்க முடியல விஷயம். அந்த இது நம்ம அழுகி எல்லாம் தண்ணி எல்லாம் போச்சு. ஒண்ணுமே இல்லை. நமக்குள்ள எல்லாம் தண்ணி 3 நாள் அழுகி இல்லாம இதை என்ன செய்ய முடியும்? நமக்கு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வேற உள்ள விஷயம் இருந்தால் நம்ம காசாக இருந்தால் யார்கிட்ட கேட்டு காசு வாங்கலாம். இது நம்ம போன அவரை திருப்பி தர முடியாது. அப்போ நம்ம அந்த தருணம் செய்தான் ஆகணும்.